இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MySQL டேபிள்ஸ். ஸோ இந்த சாப்டர்ல டேபிள்ஸ் பத்தி இன்டெப்த்தா அதாவது வந்து எப்படி ஒரு டேபிள் இருக்கணும், எக்ஸாக்ட்டா அதோட வேல்யூஸ்லாம் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதில வந்து டேட்டா எவ்வளோ கன்சிஸ்டன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டேபிள்ஸ்ல டெர்ம்ஸ் என்னென்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஸ், காலம்ஸ் அண்ட் கீஸ் அப்படின்னு 3ஆ பிரியுது. ஸோ ரோஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு டேபிள் ஓப்பன் பண்ண உடனே எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கோ அதான் ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேபிளா இருந்ததுன்னா, அதில வந்து நேம், ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ரோஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். தென் காலம்ஸ். ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆயிருந்தது அப்படின்னா வந்து நம்ம காலம்ஸ் வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கீஸ். ஸோ இந்த கீஸ் அப்படிங்கிற வேர்டே மென்ஷன் பண்ணுது. அதாவது கீ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 2 டேபிளை இன்டர் ரிலேட் பண்ணணுன்றக்காக தான் அந்த கீஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ் இருக்குது. அதில் வந்து காமனாக ஒரு டேட்டா இருக்குது அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஃபாரின் கீ அப்படின்னு ஒரு கீஸை யூஸ் பண்ணலாம். இல்லை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கீயை டிபெண்ட் பண்ணி மற்ற டேட்டாஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து பிரைமரி கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பிரைமரி கீ அப்படிங்கிறது வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அதை ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கீஸ் தான் வந்து நம்ம பிரைமரி கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து queries எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ MySQL வந்துட்டு டேட்டா பேஸில் எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காலம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ நியூ டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் வந்து இதோட ரோ நேம்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு ரோ மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட டைப் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ வந்து இன்ட், வேர் கேரக்டர், டெக்ஸ்ட், டேட் அண்ட் நியூமரிக். ஸோ நியூமரிக்ஸே வந்து மல்டிபிள்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டைனி இன்ட், ஸ்மால் இன்ட், மீடியம் அண்ட் பிக் இன்ட் அப்படி மல்டிபிளாக பிரிச்சிருக்காங்க. இல்லை வந்து இது டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்ததுன்னா அதை வந்து ஃப்ளோட்டு, ரியல் அப்படின்னு டிஃப்ரென்ஸாக பிரிச்சிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல், அது ஸ்பேட்டியல் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் வந்து நம்ம டேட்டாவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆடியோ இல்லை வீடியோ சாங்கை வந்து டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு இமேஜ் டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பிளாப் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ பிளாபோட எக்ஸ்பென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஸோ பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிக் டேட்டா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு 100 ஜிபி இருக்கிற ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளாப் அப்படிங்கிற டேட்டா டைப் மட்டும் தான் சூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் நம்ம வந்து டெக்ஸ்ட்டோ இல்லை வந்து இன்டீஜர் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கண்டிப்பாக அது வந்து அப்லோட் ஆகாது. தென் வந்து பைனரி. சப்போஸ் வந்து நம்ம ஒரு பைனரி டேட்டா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கிற டேட்டாஸை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறோம், டேட்டா பேஸில் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பைனரி அப்படிங்கிற டேட்டா டைப் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நேம் நம்ம சூஸ் பண்ணுறதுனால வேர் கேர் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம 15 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ மென்ஷன் பண்ணியாச்சு. தென் வந்து டிஃபால்ட். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக அந்த டேபிள் கிரியேட் ஆகிறப்போ வந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து ஆஸ் டிஃபைன்டு நல் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து நல் வேல்யூ இருக்கும். அப்படி இல்லைனா கரண்ட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னா வந்துட்டு ஸோ கிரியேட் ஆன டைம் ஸ்டாம்ப் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நன் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் கொலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வந்து நமக்கு என்ன ஸ்டாண்டர்டில் வந்து டேட்டா பேஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து யூடி இந்த ஏஆர்எம்ஸ் அந்த டேட்டா டைப் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த UTF-8 சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு எந்த டேட்டா டைப்புமே வேணாம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நம்ம பிளாங்காக லீவ் விட்டோம் அப்படின்னா நமக்கு பிளாங்காக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. பைனரி, அன்சைன்டு, ஜீரோ ஃபில். ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து அன்சைன்டாக தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா வந்து சப்போஸ் நம்ம டேட்டாஸ் வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவாக மட்டும் இருந்தால் அதாவது வந்துட்டு நெகட்டிவ் இல்லாமல் ப்ளஸுக்கு அப்புறம் வந்ததுன்னா நம்ம வந்து அன்சைன்டு யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நல் இண்டெக்ஸ். சப்போஸ் இந்த டிக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல் டேட்டா வந்து இது அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இதை நம்ம கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து நல் டேட்டா வந்து அக்செப்ட் பண்ணாது. தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கீ வேல்யூஸ். ஸோ இது வந்து பிரைமரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது பிரைமரி கீயே அசைன் ஆகிக்கும். ஸோ பிரைமரி கீயே அசைன் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராம்ப்ட் வந்திருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி கீஸ் எல்லாமே வந்துட்டு இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம வேர் கேர் கொடுத்ததுனால வந்து நமக்கு இந்த பிரைமரி எடுத்துக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து இன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரைமரி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிரைமரி கீயே அசைன் ஆகிக்கும். ஸோ நம்ம கோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பிரைமரி கொடுத்ததுக்கப்புறம் வந்து இதை ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை டிக் கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் டேட்டா இன்சர்ட் ஆகிறப்போ வந்து இந்த பிரைமரிக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இனிஷியல் ஃபஸ்ட் டேட்டா அப்போ இது 0 இருக்கும். ஸோ மல்டிபிள் டேட்டாஸ் இன்சர்ட் ஆகிட்டு இருக்கப்போ அது 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கவுண்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் இந்த நேமுக்கு அப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் வேணும், திஸ் இஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் நேம், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த வர்ச்சுவாலிட்டியில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த query டேபிள்ஸ் எல்லாம் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறோமா இல்லை வந்து லாஜிக்கலாக சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஆப்ஷன். சப்போஸ் வர்ச்சுவல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது டேட்டா பேஸில் மட்டும்தான் இருக்கும். இல்லை ஸ்டோர்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதோட பேக்கப்ஸ் எல்லாமே வந்து சர்வருக்கு சேவ் ஆகும். ஸோ இதான் வந்து வர்ச்சுவாலிட்டியோட ஆப்ஷன்ஸ்.
ஸோ இப்போ வந்து நேம் ஐடி அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு 2 வேல்யூஸ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து இப்போ ரோல் நம்பர் அப்படிங்கிற இன்னொரு ரோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ ரோல் நம்பர் இன்ட். ஸோ அந்த இன்ட்டில் வந்து 10 அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. தென் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஆட்ரிபியூட்ஸில் வந்து நம்ம அன்சைன்ட் இல்லைனா சைன்ட் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நல் வந்து அக்செப்ட் பண்ணலாமானா அக்செப்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம டிக் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ப்ரிவ்யூ எஸ்கியூஎல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான queries எல்லாமே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து GUIல தான் பார்த்தோம். எனக்கு வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் எனக்கு ஒர்க் பண்ணணும், GUIல எனக்கு வேணாம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வர எக்ஸ்கியூவில் நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன எரர் அக்கர் ஆயிருக்கு. என்ன அப்படின்ற பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அன்சைன்டு நாட் நல்னு கொடுத்துருக்கோம். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தா the ரைட் சின்டாக்ஸ். ஸோ சர்வர் வெர்ஷன் வந்து ரைட் சின்டாக்ஸ் இல்லை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த அன்சைன்டு கொடுத்துட்டு அகைன் நம்ம இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எரர்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து கிரியேட் பண்ணுறப்போ என்ன எரர் வந்தது அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஐடிங்கிற டேட்டா டைப்புக்கு வந்து நம்ம லென்த் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் அக்கர் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம திருப்பி என்ன பண்ணிட்டோம் 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரைமரி கீயை அசைன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த நேம் ஐடி ரோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ எதுக்காக நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த ரோல் நம்பர் கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து இந்த எரர் அக்கர் ஆயிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா அந்த லென்த் டேட்டா டைப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறனால. ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நேம் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு அகைன் நம்ம பிரைமரின்னு கொடுத்தாச்சு. ஸோ பிரைமரி கொடுத்ததுக்கப்புறம் தென் வந்து கோ கொடுத்துட்டு அதை வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரோல் நம்பர் அகைன் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரோ கிரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து இன்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. தென் இப்போ வந்துட்டு நம்ம சேவ் கொடுக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தோன்னா நமக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஐடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கீ வந்துருக்கும். ஸோ இதான் வந்து பிரைமரி கீ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரைமரி கீன்னு சொன்னது வந்து ஒரு டிபெண்ட், அதாவது வந்துட்டு இதை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஐடி இருந்ததுன்னா ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ SQL யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து இன்சர்ட் இன்டூ நியூ டேபிள் அப்படின்னு கொடுத்து ஸோ இதில் வந்து வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ வேல்யூஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம்ஸில் வந்து இன்ஃபோ மீடியா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் வந்து அதோட ஐடி வந்து நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறனால நம்ம ஜஸ்ட் பிளாங்காக விட்டுறோம். எதனால் அப்படின்னு பார்த்தா ஐடி வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ பிரைமரி கீ வந்து நம்ம என்றைக்குமே ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம பிளாங்காக விட்டுறோம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதோட நம்பர் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் வந்துட்டு ஒரு 1 அப்படின்னு நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கோ கொடுத்து ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு சம் இன்கரெக்ட் வந்திருக்கு. ஸோ எதுன்னு பார்த்தா காலம் ஐடி ரோல் வந்து பிளாங்காக விட்டதுனால எரர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் லீவ் பண்ணிடலாம். ஸோ எதுவுமே போடாமல் நம்ம கோ கொடுக்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு வந்து இந்த எரர் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தா வந்து காலம் கவுண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த காலம் கவுண்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ நம்ம 0 அப்படின்னு கொடுத்து புஷ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ரோவில். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிடுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ ஐடி 1 அப்படின்னு வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. திருப்பி வந்து இப்போ நம்ம ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஐடியோட வேல்யூஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து வேல்யூ நம்ம எதுவுமே கொடுக்காம நேமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ வந்து இன்ஃபோ அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. தென் வந்துட்டு அந்த ரோல் நம்பர் வந்து 2 அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோ கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ கோ கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரோ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நம்ம நியூ ஒன்னுக்கு போயிட்டு அதோட டேட்டாஸை பார்க்கலாம். ஸோ நியூ டேபிள் அப்படிங்கிறது போயாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஐடிக்கு வந்து எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல. ஸோ பிளாங்காக விட்டு தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு டைப் சூஸ் பண்ணனால நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் டேட்டா எக்ஸிக்யூட் ஆகிறப்போ இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த queriesல வந்துட்டு என்ன மேஜர் queries வந்து எப்படி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஜர் queries அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து எனக்கு ஒரு 2 டேபிள்ஸ் இருக்குது. இப்போ அந்த 2 டேபிள்ஸில் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து புதுசாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு இம்போர்ட் இல்லை எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அகைன் வந்து நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸில் பார்த்த மாதிரியே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 10 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த 10 டேபிள்ஸுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு SQL ஃபைலில் எழுதிக்கலாம். ஸோ வந்து இது எப்படி நம்ம query ஈஸியாகுது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து 10 டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறப்போ வந்து டைனமிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள்ஸ் கிரியேட் ஆகிடும். இல்லை நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் மேனுவலாக கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ஹார்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கெலிட்டனை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு SQL ஃபைலாக சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கிரியேட் டேபிள் கொடுத்து நேம் அதெல்லாம் கொடுக்க தேவையே இல்லை. ஒரே ஒரு கிரியேட் டேபிளுக்குன்னு மட்டும் ஒரு SQL ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஸோ அப்போ நம்ம வேறு ஏதாவது ஒர்க்குக்கு நம்ம தேவைப்படும் அப்படின்னா கூட அதோட டேட்டா டைப்ஸில் மட்டும்
சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து இந்த query வந்து ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸுக்கு மட்டும் தான் அந்த query எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, இல்லை எனக்கு வந்து ஃபர்தராக வேற இப்போ ஒரு எம்ப்ளாயி பேரோலுக்கு வந்து எனக்கு அந்த டேட்டாபேஸ் வேணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு, இப்போ இந்த ஈஸியாக அந்த query ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து எது காமனாக யூஸ் ஆகுமோ அந்த query ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அதை மாற்றினதுக்கப்புறம் அந்த queryயை காப்பி பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர்ஸில் வந்து நம்ம டேபிள்ஸை பார்த்தோம். ஸோ டேபிள்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தோம். ரோஸ், காலம்ஸ் அண்ட் கீஸ் பார்த்தோம். ஸோ இந்த கீஸில் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரிஸ் கீஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் ஃபாரின் கீஸ் வந்து என்னன்னு பார்க்கல அப்படிங்கிறப்ப எதனால் அப்படின்னு பார்த்தா அப்போ வந்து ஒரு ஜாயின்ட் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த ஃபாரின் கீஸை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ ஜாயின்ட் கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ 2 டேபிளை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அதாவது 2 டேபிள் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த ஃபாரின் கீ வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம 2 டேபிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி MySQL வந்துட்டு இன்செர்ட் queries, ப்ரொஜெக்ட் queries, வேறு கண்டிஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.